பாட்டைக்கு விசில் போடு, GOATக்கு விசில் போடு. விஜய் சாரோட டான்ஸா பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க. நீங்க டான்ஸ் நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம். இல்ல ட்ரால் பண்ணவங்கள போய் வாயில வச்சுக்க சொல்லுங்க. பிளாக்ல டிக்கெட் எடுக்க வந்திருக்காருங்க, படமே பார்க்கலங்க அவரு. ரொம்ப ஓகே தான். பேசுங்க நீங்க வேற. விசில் போடு சாங்கே வந்து நீங்கள் நார்மலாக ஃபோனில் பார்க்குறதுக்கும் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லக்கூடாதுங்க, சொல்ல முடியாது அதெல்லாம். என்ன பாட்டு நீ நெகட்டிவா பேசுற? பிரம்மாண்டனா சங்கர், மாசுனா வெங்கட் பிரபு. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்லோவாகும்னு தோணுதோ அந்த இடத்துல கரெக்டாக விபி வந்து நம்மளுக்கு ஏற்ற ஒரு இதை போட்டிருக்காரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்னை. படம் செமையாக இருக்குல்ல, நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டல. அப்புறம் வேற விஜய் சாரோட டான்ஸா பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் டான்ஸ் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். டான்ஸ் எல்லாம் செமையாக இருக்குல்ல. மற்ற சாங்லாம் எப்படி தியேட்டர்லாம் வந்து அப்படி கரெக்டாக என்ஜாய் பண்ணுறீங்களா? விசில் பறக்குதுங்க. அவரெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதுவும் கரெக்டான டைமுக்கு கரெக்டான என்ட்ரி கொடுத்து வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க வெங்கட் சார். சூப்பராக இருக்கு, வெறித்தனமாக இருக்கு, கிளாஸாக இருக்கு, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அதை நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். எப்போவுமே ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குது. இல்லை ட்ரால் பண்ணவங்கள போய் வாயில வச்சுக்க சொல்லுங்க. நல்லா சொல்லியிருக்காரு. எதுவும் இல்லை 10K. நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். தளபதிக்கு எப்போவுமே நாங்கள் வந்து 100 தான், 10லாம் கிடையாது. யாருங்க இந்த ஸ்பாயிலர்லாம் கொடுக்கறது? அதான் சொல்லக்கூடாதுங்க, சொல்ல முடியாது அதெல்லாம். போய் பாருங்கள். எப்போ படம் கிரேட்டஸ்ட் ஆல் டைமு. எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல நேரம் மாதிரி நம்ம புரட்சி தளபதிக்கு வந்து இது வந்து அவருக்கு கிரேட்டஸ்ட் ஆல் டைமு. இனிமேல் அவர் தொட்ட எல்லா நேரமுமே நல்ல நேரமாக அமைய போகுது. 69வது படம் அவரோட கேரியரில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு ஓகேவா. அடுத்து ஒரு படம் கூட கொடுக்குறேன்னு இருக்காரு. இன்றைய தளபதி நாளைய சிஎம் அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஓகேவா. தளபதிக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டுறதுக்கு, அந்த சுவாசமே விசுவாசம்தான் காட்டுறதுக்கு கேப்டனை வர வச்சு வைப்பு பண்ணியிருக்காங்க. கதையை கேட்காதீங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பயங்கர பேஸ் இருக்குது. அந்த ஃபேஸை வந்து கரெக்டாக வெங்கட் பிரபு அண்ணன் வந்து கொடுத்துருக்குறாரு. அதுதான் பயங்கரமாக இருந்தது. ஃபைட்லாம் பயங்கரமாக இருந்தது, அவரது நல்லா இருந்தது, சூப்பராக. எல்லாமே கிளைமேக்ஸும் பயங்கரமாக இருந்தது. சாங் சூப்பராக இருந்தது. 2 சாங்ஸ் தான் நிறையா. பிளாக்ல டிக்கெட் எடுக்க வந்திருக்காருங்க, படமே பார்க்கலங்க அவரு. ரொம்ப ஓகே தான். பேசுங்க நீங்க வேற. சாங் மட்டும் நல்லா இருக்கு. ஓகே, அது நானே தெரியக்கூடாது போட்டிருக்கேன். ஓகே, சாங்லாம் எல்லாமே ஓகே தான், ரொம்ப நல்லா. விஜயோட டான்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதுலேயும் வந்து செம்ம மாசாக இருக்கும். அந்த ஸ்பார்க்கு, அந்த சாங்காக இருக்கட்டும், விசில் போடு, எல்லாத்துலேயுமே வந்து பட்டையை கிளப்பியிருப்பார். செம்மையாக இருக்கும். ஆமாம், ஸ்டார்டிங் போர்ஷன்லேயே தான் வரும். ஒரு 2 minutes போர்ஷன் தான், பட் ஆனால் சூப்பராக இருக்கும். நமக்கு அது தெரியும், அது ஃபேஸ் மாற்றி தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. உண்மை அந்த போர்ஷன் நல்லா இருந்தது. ஒரு 2 நிமிஷம் போர்ஷன் தான், பட் ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இல்லை, படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சாங்ஸ் எல்லாமே அந்த விசில் போடு சாங்கே வந்து நீங்கள் நார்மலாக ஃபோனில் பார்க்குறதுக்கும் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம விஷுவலாக பார்க்கும்போது, ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. லேக் வந்து கொஞ்சம் இருக்குது. இல்லை, லேக் இல்லாமலாம் சொல்ல முடியாது. நமக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு போயிடும். அதே டியூரேஷன் தான், பட் ஆனால் எப்படி போகுதுன்னே தெரியாது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அந்த தென் வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மெட்ரோவில் ஒரு ஃபைட் சீன் வரும், அந்த ட்ரெயின்குள்ளார வர மாதிரி. அந்த போர்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கிராஃபிக்ஸாக இருந்தாலும் அது நமக்கு தெரியாது, கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி தான் சொல்லணும்ன்ற மாதிரி அருமையாக ஓகேங்களா. இந்த படம் நல்லா இருக்குது. யுவன் சங்கர் ராஜா எங்கள் அக்கா பவதாரணி அக்காவையும் நினைக்க வைக்கிற மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை சீனில் பவதாரணி அக்கா பாட்டு அந்த லிரிக்ஸ் கேட்டோன்னே கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் பவதாரணி அக்கா எதுக்கும் போயிருந்தேன்.
கேப்டன் இதுக்கும் போயிருந்தேன். அவங்க 2 பேரையும் கண்டிப்பாக நம்ம சிறப்பு பண்ணின மாதிரி இந்த படம் வந்து அவங்களும் மேலே இருந்து நம்மளை விண்ணுலகத்தில் இருந்து வாழ்த்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மண் உலகத்தில் இருந்து இந்த படத்தை வாழ்த்துறோம். ஓகேவா? சூப்பர் சூப்பர். என்ன பாட்டு நீ நெகட்டிவாக பேசுகிற? வேற ஏஐ வர விஜய் வந்து 18 வயசு பையனாட்டம் வராரு. ஓகேவா? அந்த விஜயும் சூப்பராக இருக்குது. ஆர்மியில் வர அந்த 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 இதில் அதில் வர பெரிய விஜயும் சூப்பராக இருக்கிறாரு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாராவது கொடுத்தீங்கன்னா சுகந்தி அக்கா வந்து உதப்பேன். ஓகேவா? மாஸ் டைரக்டர்னா வெங்கட் பிரபு, பிரம்மாண்டனா சங்கர். அதை ப்ரூவ் பண்ணிக்கிறாரு வெங்கட் பிரபு. ஏகப்பட்ட நடிகர். உண்மையிலே வந்து ஒரே ஒரு வருத்தம், விஜயகாந்துக்காண்டி உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு சொல்லக்கூடாது, அவரு இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. இந்த படம் பார்த்தோன்னு தோணுது. ஏகப்பட்ட ஆக்டரு. வெள்ளி விழா நாயகன் மோகன், ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்தார், அவரே ஒத்துக்கின்னு இந்த படம் நடிச்சுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு கதை நல்லா இருக்குதாருன்னா அவங்கள ஒத்துக்குவாங்களே. ஒரு வெள்ளி விழா நாயகன் பேர் இமேஜ் கெட்டு போகக்கூடாது, கெட்டுடுன்னு நினச்சிக்கின்னு இந்த படத்துக்கு வெங்கட் பிரபுக்கு கால்டிஷன் கொடுத்துக்கிறாருன்னா உண்மையிலே வந்து படம் நல்லா இருக்குது, அது ஒத்துக்குவாங்க. இல்லைன்னா பிரேக்கப் ஆகிடும். நான் சொல்கிறது பிறா இப்போ தான் சமீபத்தில் மோகன் ஒரு படம் வந்தது 1000 அந்த படம் நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஒரு வில்லனாக காட்டிக்கிறாங்கன்னா அந்த கதையோட அர்த்தம் கரெக்டாக இருக்குது. பேங்காக்கில் ஆரம்பித்து சென்னையில் முடியுது கதை. யார அது நம்ம என்ன சொல்ல வருது, அன்றைக்கி அவர் நல்ல உயிரோட சொந்தத்தில் யாருமே கவனிக்கலை, யாருமே பார்க்கல. சினிமா துறையை அவர் திரும்பி பார்க்கல. அந்த சினிமா துறை கண்டி அன்றைக்கி கண்டி அவர் திரும்பி பார்த்து இருந்ததுன்னா இன்றைக்கி வரைக்கும் விஜயகாந்த் விஜய்க்கு அண்ணனாகவே நடிச்சிருப்பா போல். விஜய்க்கு ஏன் அப்பாவே நடிக்கலாம். புரியுதுங்களா சொல்கிறது? அதுதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இந்த படத்தில். வேறு எந்த வருத்தமும் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக வெங்கட் பிரபு அது ப்ரூவ் பண்ணிட்டார் அந்த ஸ்க்ரீன் பிளே. அதனால் இதை அடிச்சிக்க முடியாது. பிரம்மாண்டனா சங்கர். புரியுதா சொல்லுது? மாசுனா வெங்கட் பிரபு. சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எந்த ஒரு லேகும் இல்லை. 3 ஹவர் படம்ன்றதால கொஞ்சம் ஸ்லோவாக போகும் தான் வந்தோம் எதிர்பார்த்து. பட் அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்லோவாகும்னு தோணுதோ அந்த இடத்துல கரெக்டாக விபி வந்து நம்மளுக்கு ஏற்ற ஒரு இதை போட்டிருக்காரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்பப்போ நீங்கள் பண்ணுவீங்க. அது 2 நிமிஷத்துக்கு நம்ம டைம்லாம் பார்த்து நிற்க முடியாது. 3 ஹவரில் எத்தனை வாட்டி கிளாப் பண்ணீங்க கேட்டிங்கன்னா ஒரு 20 வாட்டி பண்ணியிருப்பேன். அது நீங்கள் அப்போ அந்த கேல்குலேஷன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஆமாம், சீரியஸாக நம்மளே வெளியே வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் எங்கே காமிப்பாங்கன்னு. ஆனால் அது பக்காவாக காமிச்சாங்க. அதை நம்புற மாதிரி இருந்துச்சு. ஓகே காமிச்சிருக்காங்க, இது வந்து ரொம்ப இதுவாக இல்லை, நம்ம நம்பிட்டோம், அதை பார்த்து நம்புறோம் அப்படின்னு. நம்ம பாட்டாக கேட்கும் போது கண்டிப்பாக எனக்கும் நிறைய பாட்டு பிடிக்கலங்க. தளபதி படம்னாலே பாட்டு தான், ஆனால் சரியாக வரல, ஒர்க் அவுட் ஆகல. பட் படத்தில் பார்க்கும்போது பாட்டெல்லாம் அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலேயும் மட்டை சாங்கு செம்மல வேறு லெவல். மட்டையில் இருக்கிற ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது அந்த சாங்கில், அது வேறு லெவல். ஓவரால் 10க்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 8.5 கொடுக்கும். கண்டிப்பாக இல்லை ப்ரோ, அந்த பொலிட்டிக்கல் இதுவே கிடையாது. 1-2 வருது, அது வந்து விபி ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருல்ல, அவர் பண்ணியிருக்காரு சில விஷயம்லாம், அதுக்காக வச்சிருக்காங்க தவிர மற்றபடி வராது. படம் சூப்பர், கண்டிப்பாக இல்லை. படத்தில் ஒரு சீனு கூட குறை கிடையாது. பார்ட்டி 1 தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, மைக்க கையில் தான் எடுக்கட்டுமா, அதிரடி கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி விசில் இடிச்சா என் வாய்ஸு தான், வெடிச்சா என் பாய்ஸு தான், குடிமக்கள் தான் என் கூட்டணி, கட்சி விட்டு தான் போமாட்டண்டி, சத்தம் இல்லாம விசில் போடு, குத்தம் சொல்லாம விசில் போடு, சட்டம் பத்தட்டும் விசில் போடு, என் நண்பா என் நண்பி விசில் அடி என்னோடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, GOATக்கு விசில் போடு அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் தெரிக்க வச்சிருக்கிறாரு. இதில் வந்து என்ன நீ குறை கேட்குற, உனக்காக தான் இந்த பாட்டு பாடியிருக்கேன். ஓகேவா? அப்படி அருமையாக பண்ணியிருக்காங்க. பெருமையாக ஒரு பாட்டுக்கே இந்த படம் நம்ம கொடுத்த காசு போயிடுச்சு. ஓகேவா? இனிமேல் வந்து அசட்டு தான். ஆல்ரெடி 450 கோடியை வின் பண்ணிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓட வச்சாலும் ஓட வைக்காதனாலும் கிரேட்டஸ்ட் ஆல் டைமு வரலாற்றில் பதிப்பில் 2K எண்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் சக்ஸஸ் தான். பார்த்துக்கங்க. நீங்கள் கட் அவுட் வைக்க வேணாம், ஓகேங்களா, கொடி பிடிக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். பட்டம் பதவி தேவையில்லையே, ராஜனுக்கு ராஜன் நானடா, சிங்கம் வேட்டை ஆடும் போதிலே
வேடிக்கை மட்டும் பாருடா அப்படின்னு நம்மளை நம்பி வந்திருக்காரு. ஏற்கனவே வேட்டையை பார்த்துட்டோம். ஓகேங்களா, விமர்சனம் போதுமா? படத்தை 1500 கோடி அசால்ட்டாக அடிப்பாங்க. ஓகேவா, கிரேட்டஸ்ட் ஆல் டைம் கிரேட். ஓகேவா, சூப்பர். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.